Hello, UGTRB English, Unit 8, Introduction to Study of Language and Linguistics, Definition of Language and Evolution of Spoken and Written Language. To begin with, human beings communicate with each other either using verbal communication or non-verbal communication. They use non-verbal communication, okay? It's called non-verbal or verbal communication, okay? That is what we see here, and they use language as a medium of communication. And we are going to see there are two branches of language, and communication can be classified into two. அதாவது லாங்குவேஜை ஒரு மீடியமாக பயன்படுத்தி கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு பீயிங் தான் ஹியூமன் பீயிங்ஸ். அண்ட் இது லாங்குவேஜ் இல்லாமையும் அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அந்த லாங்குவேஜை வச்சு கம்யூனிகேட் பண்ணுறது, லாங்குவேஜ் இல்லாமல் கம்யூனிகேட் பண்ணுறது, அது என்ன, அதுக்கான டெர்மினாலஜிஸ் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அடுத்த ஸ்லைடில் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷனை ரெண்டு விதமாக நம்ம பிரிச்சுருக்கோம். ஒன்று லிங்குவிஸ்டிக் கம்யூனிகேஷன் அண்ட் நான்-லிங்குவிஸ்டிக் கம்யூனிகேஷன். ஓகே, லிங்குவிஸ்டிக் கம்யூனிகேஷன் is otherwise called as verbal communication. language யூஸ் பண்ணி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது, அது வந்து linguistic communication. அதுக்கு இன்னொரு பேர் வந்து verbal communication. அண்ட் அது இல்லாமல் சைன்ஸு, பாடி லாங்குவேஜ் அதெல்லாமே யூஸ் பண்ணுறது, இட்ஸ் கால் non-linguistic communication or non-verbal communication. So this is one, this is two. Okay, so verbal communication, non-verbal communication. verbal communicationக்கு இன்னொரு பேர் linguistic communication, non-verbal communication இன்னொரு பேர் non-linguistic communication. So non-linguistic communication என்னென்னவெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, focus into the animal behavior அப்படின்னு பார்த்தீங்கன்னா, non-linguistic communication means resembling, smile, laughing, yelling and clenching the fist and raising the eyebrow. இது எல்லாமே non-linguistic communication. அண்ட் கொஞ்சம் ஃபர்தராக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அனிமல்ஸ் அதிகமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, they use non-linguistic communication. Okay, for example, chimpanzees, gorillas, orangutans, they normally use non-linguistic communication. ஆனால் ஹியூமன் பீயிங்ஸ் தே யூஸ் லிங்குவிஸ்டிக் கம்யூனிகேஷன். அவங்களுக்குன்னு ஒரு மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது, விச் இஸ் சயின்டிஃபிக்கலி ஸ்ட்ரக்சர்ட். இப்போ அனிமல்ஸுடைய காமன் பிஹேவியர், ஹவு டு தே கம்யூனிகேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலி வயா ஸ்ட்ரீட்ஸ், ஒரு சத்தம் எழுப்புதல் அல்லது முகபாவனை மூலியமாக அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஒரு சில பீஸ் எல்லாம் இருக்குது. நார்மலாக அந்த பீஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா, they use a particular pattern to tell their fellow workers that they have found honey. ஹனி பீஸ் என்ன பண்ணுமா, ஒரு பர்டிகுலர் பேட்டர்னாக சவுண்டை எழுப்பி நம்ம தேனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நார்மலி they sing songs. birds and the different songs. They sing songs. And what is the two main aim? One வந்து to defend their territory. The other one is to attract their mates. தங்களுடைய துணையை அழைப்பதற்கு ஒரு பர்டிகுலர் பாட்டு இருக்குது. தங்களுடைய ஏரியாவை தற்காலித்து கொள்வதற்கு ஒரு விதமான ஒலிகளை எழுப்பும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். ஹியூமன் லாங்குவேஜ் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா, you have a very important information that language is exclusively a human property. language அப்படிங்கிறது மற்ற எல்லாம் மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது, நமக்கு மட்டும் இந்த சிஸ்டமேட்டைஸ்டு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. அதுக்கு பேர் லாங்குவேஜ் அப்படின்னு வச்சுருக்கோம். இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறத ரெண்டு விதமாக பிரிக்கலாம்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒன்று லிங்குவிஸ்டிக், இன்னொன்று நான்-லிங்குவிஸ்டிக் கம்யூனிகேஷன். when it comes to linguistic communication, we further classify it to டபுள் ஆர்டிகுலேஷன் அண்ட் சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டபுள் ஆர்டிகுலேஷன்னா என்ன அப்படின்னு நமக்கு கேள்விகள் வரலாம் தேர்வில். அதனால் டபுள் ஆர்டிகுலேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் முதல் பாயிண்ட்டாக நம்ம
எல்லாம் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாங்குவேஜ் இஸ் அ சிஸ்டம் ஆஃப் சைன்ஸ். SIGNS. இட் இஸ் அ சிஸ்டம் ஆஃப் சைன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் த நேச்சர் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சைனுடைய நேச்சர் என்ன அப்படின்னு ஃபர்தராக கேட்கலாம். இட் இஸ் ஆர்பிட்ரரி. ஆர்பிட்ரரினா ரேண்டமாக அசோசியேட் ஆகிறது. Arbitrary, that's a term. I'll try to write here. The nature of signs. It is arbitrary. Okay. The nature of signs is arbitrary. அப்படின்னா random associate ஆகும். Now, language is a form. Okay. It is a combination of a few things. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, form is the sign language of the deaf which involves certain combination of gesture. Okay, இப்போ form in written language என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, okay, it is the sequence of letters. That is form in written language. In spoken language form என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, it is a sequence of sounds. It is a sequence of sounds. Okay, right. இப்போ இதுக்கு மேலே கொடுத்துருக்க அந்த லைன் கூட உங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்கும். வாட் இஸ் ஃபார்ம் அப்படின்னா, ஃபார்ம் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஃபார்ம் அண்ட் மீனிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். We will explain it further. நம்ம அடுத்த ஸ்லைடை நம்ம பார்க்கும் பொழுது you will be able to understand it. Now, what is a sign? இது நமக்கு கேட்பாங்க. Sign அப்படின்னு கேட்டிங்கன்னா, it is the combination of form and meaning. Okay, what is sign? Combination of form and meaning. That is called a sign. A sign ஆவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, it is a combination of form. Form அப்படின்னு கேட்டிங்கன்னா, the sound and the written word association. For example, நம்ம போர்டில் வந்து TREE அப்படின்னு ஒரு 4 ஆல்ஃபபெட்ஸ் எழுதுகிறோம். அந்த ஆல்ஃபபெட் எழுதும்போது நம்ம சொல்லிக்கிட்டே எழுதுகிறோம். TREE அப்படின்னு எழுதுகிறோம். அப்போ அந்த சவுண்ட் and the letter and the corresponding sound, that is called form, that combination. And the moment we write the word on the board and we read it, a particular meaning comes to our mind. We are able to associate it with something within the conceptual framework. நமக்கு ஏற்கனவே ஒரு கருத்தியலுக்குள்ளார ட்ரீனா இதுதான் அப்படின்னு ஒரு ஐடியாலஜி இருக்குது. அந்த ஐடியாலஜியும் இந்த ஃபார்மும் மிக்ஸ் ஆகிறது தான் சைன். அப்போ we go to the next point. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, I will highlight this for you. Okay, என்ன அப்படின்னா, sign is nothing but form and meaning அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம லாங்குவேஜ்குள்ளார பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் இஸ் நத்திங் பட் a collection of signs. It is a collection of signs அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. நான் இப்போ சைனை தாண்டி நம்ம போகிறோம். அப்போ சைன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நம்புகிறேன். சைன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்கிறோம்? நம்ம எழுத்து, அந்த எழுத்துக்கு கரஸ்பாண்ட் ஆகக்கூடிய அந்த ஒளி, இந்த எழுத்தும் ஒளியும் சேர்ந்தோடனே நமக்கு இமீடியட்டாக மைண்டில் வரக்கூடிய ஒரு கான்செப்ட், இதனுடைய காம்பினேஷன் தான் ஒரு சைன். SIGN. Now we pass on to what is syntax. Syntax அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது கேட்பாங்க, what is syntax அப்படின்னு கேட்டிங்கன்னா, syntax is used to put, the definition பாருங்கள். Syntax is used to put together signs expressing relatively simple meaning into sign combinations expressing more complex meaning. இதை சிம்பிளாக சொல்லணும்னா, it is arrangement of words. Okay, arrangement of words, that is called syntax. Let me highlight it with this red box. Syntax is nothing but arrangement of words in some order to communicate meaning. ஒரு பொருளை நமக்கு உணர்த்துவதற்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வார்த்தைகளை ஒரு குறிப்பிட்ட வரிசை கிரமமாக அமைக்கிறோம். அது பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா சின்டாக்ஸ். அப்போ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேர்ட்ஸ், நம்ம விசிபிளாக இந்த வேர்ட்ஸை பார்க்குறோம்.
அண்ட் தட் கிவ்ஸ் சம் மீனிங். வேர்ட்ஸ் மட்டும் வராது, அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஒளியும் அந்த எழுத்தும் சேர்ந்து நமக்கு ஒரு கான்செப்டை உருவாக்கும். அப்போ இந்த எழுத்தை அந்த வி கால் இட் as லெட்டர் பிளாக்ஸ். அந்த லெட்டர் பிளாக்ஸை சரியான முறையில் அமைத்து வைக்கிறோம்ல, தட் இஸ் கால்ட் சின்டாக்ஸ். Okay, now going to the definition of writing. What is writing அப்படின்னு கேட்டிங்கன்னா, this is the definition of writing. Writing is a set of visible signs. ரைட்டிங் எழுதுதல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு செட் ஆஃப் விசிபிள் சைன்ஸ். நம்மளால் ஒரு பென்சிலையோ ஒரு பேனாவையோ வைத்து நம்ம ஒரு பேப்பர்லேயோ ஒரு போர்ட்லேயோ செவுத்துலையோ எழுதுகிறோம் இல்லையா, அண்ட் அந்த எழுதும்போது இட் ரெப்ரசன்ட்ஸ் த யூனிட் ஆஃப் லாங்குவேஜ் இன் அ சிஸ்டமேட்டிக் வே. So it is visible sign, SIGN. So writing is visible sign. Appa what is speaking? It is invisible sign. It is something to do with the sound of the written word. Hope you have understood it. Now we pass on to the origin of language. இப்போ இதெல்லாம் உங்கள் இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு எக்ஸாம்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸ். இந்த முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் ஹோமோசேப்பியன்ஸ். இந்த ஹோமோசேப்பியன்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் லாட்டின் which means wise man. Okay, homo sapiens அப்படிங்கிறது ஒரு லத்தீன் வார்த்தை, அதோடைய மீனிங் வந்து வைஸ் மேன். இதிலிருந்து அடுத்த ஒரு வேர்டு இருக்குது. when homo sapiens use a language they are called homo loquens. loqua means speech and homo loquens means talking man. Okay, talking man. We are all homo loquens. homo sapiensங்கிறது நம்முடைய ஹோல் ஹியூமன் ரேஸ் புட் டுகெதர். அதில் லாங்குவேஜை பயன்படுத்திய மனிதர்களை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹோமோ லொக்குவென்ஸ். அப்படின்னா சார் இந்த மாதிரி லாங்குவேஜை யூஸ் பண்ணாத மனிதர்கள் இருந்தாங்க மனிதர்கள் மாதிரி ஒன்று ஏதாவது ஸ்கிரிப்லிங்ஸை வச்சு அல்லது கேவ் ட்ராயிங்ஸை வச்சு அல்லது ஒலி எழுப்புதல் மூலியமாக கம்யூனிகேட் பண்ண மனிதர்கள்லாம் வரலாற்றில் இருந்திருக்காங்க. மனித இனத்தில் எவல்யூஷனில் அதெல்லாம் இருந்திருக்கு. நவ் கம்மிங் டு சம் இன்ஃபர்மேஷன்ஸ். த ஓல்டஸ்ட் க்ரீச்சர் இன் ஹியூமன் லீனியேஜ், அவங்களுக்கு பேர் வந்து ஹோமோனிட்ஸ். Okay, the oldest creature, human beings உடைய எவல்யூஷனில் பார்த்தீங்கன்னா the oldest form அதுக்கு பேர் வந்து ஹோமோனிட்ஸ். அண்ட் தென் இந்த நம்ம ஜீனஸ் இருக்கு இல்லையா, ஹோமோசேப்பியன்ஸ், அது எப்போ உருவாச்சு? த மாடர்னைஸ்டு ஃபார்ம் இட் அப்பியர்டு சம்வேர் 1.9 million years ago. ஓகே, அண்ட் லாங்குவேஜ் எந்த காலகட்டத்தில் உருவாச்சு அப்படின்னா, the லாங்குவேஜோட எவல்யூஷன் dates back to 2 million years from now. 2 million இயர்ஸ்க்கு முன்னாடி தான் லாங்குவேஜ் அப்படிங்கிறதே உருவாச்சு. Now coming to the study of how writing came into existence. ரைட்டிங் அப்படின்னு சொன்னீங்க, ரைட்டிங்க்கு ப்ரோட்டோடைப் இருக்குது. அதாவது ரைட்டிங், இந்த ஃபார்மல் ரைட்டிங் வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தே வேர் இண்டல்ஜிங் இன் கேவ் ட்ராயிங் அண்ட் போன் கார்விங். இந்த கேவ் ட்ராயிங், போன் கார்விங் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய யூரோப்லையும் ஏஷியாலையும் ஆப்பிரிக்காலையும் கற்காலத்திலே கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ கற்காலத்து மனிதர்கள் இந்த வழியில் தான் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதற்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான செகண்ட் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கியூனிஃபார்ம் ரைட்டிங். ஓகே, கியூனிஃபார்ம் ரைட்டிங். மெசபடோமியாவில் மனிதர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பெக்யூலியர் டைப் ஆஃப் ரைட்டிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இட் இஸ் கால்டு கியூனிஃபார்ம் ரைட்டிங். அண்ட் தென் Sumerians had their Sumerians is called the first language ever used was by Sumerian. சுமேரியர்கள் தான் ஒரு சிஸ்டமேட்டிக் லாங்குவேஜ் சிஸ்டம் வச்சுருந்தாங்க. சரி, ஹேரோக்ளிஃபிக்ஸ் ரைட்டிங் சிஸ்டம் எங்கே உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் ஆரிஜினேட்டட் இன் ஈஜிப்ட். ஓகே, அதற்கப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா மாயன் சிவிலைசேஷன், அந்த மாயன் சிவிலைசேஷனில் ரைட்டிங் சிஸ்டம் இருந்திருக்கு அப்படிங்கிற எவிடன்சஸ் நமக்கு இருக்குது. அப்புறம் இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட்டாக நம்ம சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, இன்று ஏறக்குறைய 6900 லாங்குவேஜஸ் ஆர் ஸ்போக்கன் த்ரூ அவுட் த வேர்ல்டு. அதில்
200 லாங்குவேஜஸ் ஆஃப்ரிக்காலையும், 1000 லாங்குவேஜ் அமெரிக்காலையும், 2250 ஏஷியாலையும், 220 லாங்குவேஜஸ் யூரோப்லையும், 1300 இன் ஆஸ்திரேலியா அண்ட் பசிபிக் ரீஜன்லையும் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய 6900 ஸ்போக்கன் லாங்குவேஜஸை ஒரு 90 லாங்குவேஜ் ஃபேமிலிஸாக நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம். கம்மிங் டு த லாங்குவேஜ் குரூப் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, த டேர்ம் தட் இஸ் யூஸ்ட் இஸ் லாங்குவேஜ் ஃபேமிலி. லாங்குவேஜ் ஃபேமிலி அப்படின்னா குரூப்பிங் ஆஃப் லாங்குவேஜ் இன்டு ஒன் காமன் ஆரிஜினை பேஸ் பண்ணி இந்த 6900 லாங்குவேஜஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 90 லாங்குவேஜ் ஃபேமிலியாக பிரிக்கிறோம். பேஸ்ட் ஆன் த காமன் சிங்கிள் லாங்குவேஜ். ஏதோ ஒரு லாங்குவேஜில் இருந்தால் இதெல்லாம் உருவாகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஓகே, இந்த சிங்கிள் லாங்குவேஜ் ஃப்ரம் விச் a group of languages originated is called proto-language. It is called proto-language. Okay, now what are the major language families? இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். The major language families, they are called Afro-Asiatic language family, Austronesian language family, Indo-European language family, Niger-Congo family, Sino-Tibetan family, and Trans-New Guinea language family அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்குது. இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா த எவல்யூஷன் ஆஃப் ஸ்போக்கன் ஃபார்ம். எது ஃபஸ்ட்டு வந்துச்சு சார், ரிட்டன் ஃபார்மா ஸ்போக்கன் ஃபார்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் வாஸ் ஸ்போக்கன் ஃபார்ம் விச் கேம் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ ஸ்போக்கன் ஃபார்ம் கேம் ப்ரையர் டு ரிட்டன் ஃபார்ம். அதற்கு எவிடன்ஸாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நமக்கு சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு முன்னாடியே இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம மாடர்ன் மேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோமோசேப்பியன்ஸ் அவங்களுடைய டேட்டு வந்து 130,000 இயர்ஸ் பிஃபோர். அப்போ தான் மாடர்ன் மேன் கேம். ஆனால் அதற்கு முன்னாடி இருந்த ஹியூமன் ஸ்பீசிஸ் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, there is a species called நியான்ட்ரித்தல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நியான்ட்ரித்தல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஆஃப்ரிக்காவில் 1 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடியே வாழ்ந்துருக்கிறாங்க. அண்ட் தே ஹாவ் சம் எவிடன்சஸ் தட் தீஸ் பீப்புள் வேர் யூஸிங் லாங்குவேஜ். ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். அப்போ ஸ்போக்கன் லாங்குவேஜ் ப்ரீடேட்ஸ் அப்படின்னா முன்னமே இருக்குது. ஓகே, இட் டேட்ஸ் பேக் பிஃபோர் ரிட்டன் ஃபார்ம். ஓகே, அதற்கப்புறம் நம்ம ஒரு சில லாங்குவேஜ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது. என்ன லாங்குவேஜ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா, சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, தே ஹவ் எக்ஸ்பெரிமெண்டட் வித் சிம்பான்சீஸை ஹியூமன் லாங்குவேஜை வச்சு பேச வச்சுருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, ப்ராப்பர் ஹியூமன் லாங்குவேஜை பயன்படுத்தாமல் they taught these chimpanzees American Sign Language. And this American Sign Language was basically used to train deaf people in the United States. Okay, அப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, chimpanzees they were able to learn the American Sign Language. ஆனால் அவர்களால் என்ன பண்ண முடியல, they were not able to speak the language. No speaking. They were not able to speak. Why were they not able to speak அப்படின்னு ஒரு ஸ்டடியும் பண்ணியிருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த சிம்பான்சிக்கு ஆர்டிகுலேட்டரி ஆர்கன்ஸ், அதாவது ஒலி எழுப்புதல், நம்ம வந்து சாதாரண ஒலியில் மிருகங்களும் ஒலி எழுப்போம். ஆனால் நம்ம மனிதர்கள் எழுப்பக்கூடிய மாதிரி ஒரு ஒலி எழுப்பக்கூடிய ஆர்டிகுலேட்டரி ஆர்கன்ஸ், ஸ்பீச் ப்ரொடக்ஷன் ஆர்கன்ஸ், they are not sufficiently developed. Number 2 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, those chimpanzees they lack the ability to perceive. அப்படின்னா அவங்களால புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிறது. நம்ம ஒரு ரிட்டன் ஸ்கிரிப்டை காட்டுறோம்னா நம்மளால் புரிஞ்சிக்க முடியும், பட் அவங்களால புரிஞ்சிக்க முடியல. ரெண்டாவது, அவங்களால ஒரு பர்டிகுலர் ஒலியை நம்ம எழுப்புகிற மாதிரி ஒரு பர்டிகுலர் மொழியை ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸில் அவங்களால எழுப்ப முடியல. இன்னொரு ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய பிரெயின் நம்ம பிரெயினை மாதிரி ஃபுல்லாக டெவலப்டு இல்லை அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. ஆனால் இந்த சிம்பான்சிலால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
they were able to work with their hands, okay, but not with their mouth. அவங்களோட கைகளால் ஒரு சில விஷயங்கள் ஸ்கிரிபிள் பண்ணக்கூட முடிஞ்சுது, ஆனால் they were not able to speak. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நமக்கு இருக்குது. திஸ் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் த டிஸ்கோர்ஸ். நம்ம நடத்தக்கூடியது இன்னும் என்ன பண்ண போகிறோம் அடுத்தது அப்படின்னா, we will come out with more videos on this unit. Kindly stay tuned. Please do pass your comments on this video. If you like the video, kindly subscribe the channel and share the video with friends. It may be useful for them too. Okay, thank you for watching this video.